இந்தியாவுக்கு எதிராக இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் அந்த அணி கைப்பற்றியது. முதலில் பேட் செய்த இந்தியா ரோஹித் சர்மாவின் ஸ்ரேயாஸ் ஐயரின் அரை சதங்களின் உதவியுடன் 264 ரன்களை எடுத்தது. ஆஸ்திரேலிய சார்பில் ஆடம் ஜாம்பா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலியா மேத்யூ ஷாட், கூப்பர் கனாலியின் சிறப்பான அரை சதங்களால் 47வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முக்கியமான போட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நவி மும்பையில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா 48 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 329 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இருந்தபோது மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்டது. இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் தொடக்க ஆட்டக்காரர் கிருத்திகா ராவல் ஆகியோர் அபாரமாக சதமடித்து அணிக்கு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்தனர். மழை குறுக்கிட்ட போது ஜெமிமா ரோட்ரிகஸ் 51 பந்துகளில் 69 ரன்களுடனும் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 10 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். கோவையில் டியூட் பட கதாநாயகனுடன் செல்ஃபி எடுக்க முண்டியடித்த கல்லூரி மாணவர்கள் கீழே விழுந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் டியூட் படத்தின் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் இயக்குநர் கீர்த்தீஸ்வரன் ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். பின்னர் மேடைக்கு கீழே நின்றிருந்த மாணவர்கள் செல்ஃபி எடுப்பதற்காக தங்களது செல்போனை பிரதீப் ரங்கநாதனிடம் கொடுக்க முண்டியடித்தனர். அப்போது தடுப்புகளை தள்ளிக்கொண்டு கீழே விழுந்தனர். ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சக கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முப்படைகளுக்கும் தேவையான பொருட்களை வாங்க 79,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நவீன கால போர் தேவைகளை ஒட்டி ஆயுதங்கள், தளவாடங்கள் கொள்முதல் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தீபாவளி கொண்டாட்டத்தின் போது மத்திய பிரதேசத்தில் தடை செய்யப்பட்ட கார்பைட் கன் எனும் வெடிக்கருவியை பயன்படுத்திய குழந்தைகளில் 14 பேர் பார்வையிழக்க நேரிட்டுள்ளது. 120க்கும் மேற்பட்டோர் கண் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகரம் அல்லது பிளாஸ்டிக் குழாய்களில் வெடிமருந்தை நிரப்பி தயாரிக்கப்படும் இந்த வெடிக்கருவி முகத்திலும் கண்ணிலும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனில் உள்ள பள்ளிகளில் இலவச காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதனை மேம்படுத்தும் விதமாக அந்த நாட்டின் பிரபலமான உணவு நிறுவனங்களுடன் கைகோர்க்க பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் முடிவு செய்திருக்கிறார். இதற்காக மாரிசன்ஸ், ஸ்பெயின்ஸ்பீஸ், வீட்பிக்ஸ் மற்றும் மேஜிக் பிரேக்ஃபாஸ்ட் போன்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் கூடுதலாக 2000 புதிய பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு சென்று சேர்க்க பிரிட்டன் அரசு திட்டமிட்டுள்ளது. கெலவரப்பள்ளி அணையில் நீர் வெளியேற்றப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ஹொசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து தற்போது வினாடிக்கு 1371 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரில் கடுமையான துர்நாற்றத்துடன் ரசாயன நுரைகள் செல்கின்றன. இந்த நுரைகள் விவசாய நிலங்களை பாதிப்பதால் விவசாயிகள் காய்கறி சாகுபடியை தவிர்த்து பூக்களை பயிரிடுகின்றனர். இரு மாநில அரசுகளும் தலையிட்டு ரசாயன கழிவை கலப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தமிழக எல்லையில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் தென்னேரி ஏரி மற்றும் பிற ஏரிகளின் உபரிநீர் செல்லும் நீஞ்சல் மடுவு கால்வாய் நிரம்பியுள்ளது. இதனால் தரைப்பாலம் சுமார் 4 அடி உயர வெள்ள நீரில் மூழ்கியது.
பாலூர், வெண்பாக்கம் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியாமல் மாற்றுப்பாதையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் சென்னையை வெள்ள பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக எடுக்கப்படுவதால் மழைக்காலத்தில் மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசின் பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு துறையும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக எடுத்து வருகிறார்கள். அதன் விளைவாகத்தான் பருவமழை காலங்களில் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளோ நோய் பாதிப்புகளோ இல்லாத நிலை என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னையின் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கும் பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து சென்னையை காப்பதற்கும் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நெல் சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகளிலேயே முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட குறுவை சாகுபடி நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் அந்த நெல் மூட்டைகள் லாரியிலிருந்து இறக்கப்படாமல் ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர் மழையில் நனைந்தன. அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் மழையில் நனைவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் அந்த நெல் மூட்டைகள் லாரியிலேயே முளைக்க தொடங்கிவிட்டன. இதுகுறித்து நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளரிடம் கேட்டபோது ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. வேர்க்குடி மற்றும் செருமங்கலம் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அங்கேயே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. கனமழை காரணமாக நெல் மூட்டைகளில் இருந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரை 1,91,000 மெட்ரிக் டன் நெல் 350க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 1,21,000 மெட்ரிக் டன் நெல் அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டுவிட்டது. 60,000 மெட்ரிக் டன் நெல் தேங்கியுள்ளது. இந்த நெல் விரைவில் ரயில் மற்றும் லாரிகள் மூலம் அனுப்பப்பட உள்ளது. கடந்த 2 நாட்களாக வெயில் அடித்ததால் கொள்முதல் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நெல் முளைத்து விட்டாலே அது வீண்தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நெல் கொள்முதல் விவகாரத்தில் தாம் பொய் புகார் கூறுவதாக முதல்வர் தெரிவிப்பதாகவும் நெல் கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்பட்டதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று உணவுத்துறை அமைச்சர் கூறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாய தொழிலாளர்களின் வாழ்க்கை மேம்படுவதற்கு போராடுவதாக கூறும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட நெல் கொள்முதலில் நடைபெறும் குளறுபடிகளை பற்றி எதுவும் கூறாமல் மௌனம் சாதிப்பது வேடிக்கை என்றும் விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் நாற்று நடும் அளவுக்கு முளைத்த நெல்மணிகள் தற்போது சிறியதாகவே முளைத்திருப்பதாக விவசாயத்துறை அமைச்சர் கூறுவதாகவும் நெல் முளைத்துவிட்டாலே அது வீண்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பாக தமிழக அரசு விடுத்த கோரிக்கை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு 3 குழுக்களை அமைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பருவமழையால் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ள நிலையில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் 17% இருக்க வேண்டும் என்பதை 22% தளர்த்த வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து உண்மை நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக 3 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஒன்றிய உணவுத்துறையின் துணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்களும் உதவி இயக்குநர் தலைமையில் 1 குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் மழை பாதிப்புக்கு ஆளாகியுள்ள மாவட்டங்களில் நெல் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்ய உள்ளனர். அவர்கள் சமர்ப்பிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான ஆயத்த பணிகளை உடனடியாக முடிக்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி குறித்த 2 நாள் மாநாடு நிறைவடைந்தது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆணையம் தனியாக கலந்தாலோசனை நடத்தியது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் கட்டணமில்லா உணவு வழங்குவது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரியும் இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக உணவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இதன் மூலம் 29,455 தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. தாளவாடி அருகே ஒருவருக்கொருவர் சாணியை அள்ளி வீசும் வினோத விழாவில் சிறுவர்கள் முதல் முதியோர் வரை அனைத்து தரப்பினரும் உற்சாகமாக பங்கேற்றனர். தமிழக கர்நாடக எல்லையான தாளவாடி கும்டாபுரத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் கோவில் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாணத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. குவித்து வைக்கப்பட்டிருந்த சாணத்தை உருண்டையாக உருட்டி ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து பாரம்பரிய விழாவை கொண்டாடினர். சிறுவர்கள், இளைஞர்கள், முதியோர் என அனைத்து வயதினரும் இந்த வினோத திருவிழாவில் பங்கேற்று சாணியை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்தனர். மக்கள் நோயின்றி வாழவும், மழை பொழிந்து விவசாயம் செழித்து கிராமம் வளம் பெறவும், வனவிலங்குகளிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கவும் தீபாவளிக்கு அடுத்து வரும் 3வது நாளில் சாணியடி திருவிழா நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. விழாவில் மைசூரு, பெங்களூரு, தாவணிகரே, சாம்ராஜ் நகர், கொள்ளைக்கால் ஆகிய பகுதிகளிலிருந்து கர்நாடக பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். தென் மாவட்டங்களில் நடந்த 1000 கோடி ரூபாய் அளவிலான கனிம வள கொள்ளையில் ஆளுங்கட்சியினருக்கு தொடர்புள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அனுமதிக்கப்பட்ட குவாரிகளில் மட்டும் 1000 கோடி ரூபாய் கனிம வள கொள்ளை நடந்துள்ளதாகவும், இந்த கனிம வள கொள்ளையின் காட்ஃபாதராக ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பெரும் புள்ளி ஒருவர் திகழ்வதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இவை முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் என்றும் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 5200 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் 15,000 கன அடியாக நீர்வரத்து குறைந்தது. இதன் காரணமாக வெளியேற்றப்படும் நீரின் அளவும் குறைக்கப்பட்டது. அணையின் மொத்த உயரம் 119 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 113.05 அடியாக உள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 7,321 மில்லியன் கன அடியில் தற்போது 6,036 மில்லியன் கன அடி நீர் உள்ளது.